இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? பல்லி. கந்தசாமி, என்னப்பா அங்க பாரு. தகல் பாச்சா வேலை கிட்ட வச்சுக்காத, வேண்டாம். உண்மை கேளு. மொட்டை மண்டை பல்ட்டி அடிக்கிற நீ இது மாதிரி எத்தனை பல்ட்டி ஹை ஜம்ப் லோ ஜம்ப் எல்லாம் அடிச்சவனா தெரியுமா? அடிமா அவனை. அண்ணே குடுத்துறனே, அண்ணே குடுத்துறனே, அண்ணே 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 குடுத்துறனே. ஏண்டா டேய், முந்தா நாள் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. அன்னைக்கு என் கையில மாட்டிருந்தேன்னா தென்னந்தோப்புக்குள்ள தூக்கிட்டு போய் மொத்த துணியை உருவி பெண்ட் எடுத்திருப்பேன். எடா காசு எடா. அண்ணே இருக்கிறது 50 ரூபாய் தானே, இப்ப இதை வச்சுக்கோங்க அண்ணே, மீதி அப்புறமா கொடுத்துறேன். எப்படி தர மீதி? இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன். மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? 500 ரூபாய் சம்பாதிக்கிறேனே. அப்ப இந்த 450 ரூபாயில எப்படி குடும்பத்தை நடத்துவேன்? ஊர்ல நம்மள மாதிரி இடிச்சு வாயனுங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் வரிசை அடிக்கிறது தான். சரி, இதை நீயே வச்சுக்க. ஜாஸ்தி சம்பாதிக்கும் போது கொண்டு வந்து கொடு. என்ன போ. டேய் இந்த பார், இதையும் வச்சுக்க. குடும்ப கஷ்டம் தாங்க முடியலன்னு வையே, இதுலயே தொங்கிரு. ஐயோ பாவண்டி, நல்ல மனுஷன் கிட்ட போய் தகராறு பண்ணிட்டோம். டேய் கிருஷ்ணசாமி, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னம்மா, என்ன விஷயம்? உனக்குன்னு இருக்கிறது இந்த கடை ஒண்ணுதான், அதையும் அடமானம் வச்சுதான் உன் தங்கச்சிக்கு நகையும் துணி கொண்டு வந்திருக்கியாமே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? நம்ம தகுதிக்கு இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொன்னேன், கேட்கல. இப்ப கடை நல்லாடு. ஏமா, இத சொல்றதுக்காகவே எவ்வளவு தூரம் வந்தே? அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, அத ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும். இந்த கடை என்ன, இந்த மாதிரி 10 கடை வாங்குவேன். நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. என்னமோ செய். இன்னைக்காவது நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு. வரப்போமா. இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. வேண்டாண்டி விட்டு சும்மா இரு. யோ என்னையா, டீல சர்க்கரையே இல்ல? என்னமா சொல்ற? டீலே சர்க்கரை இல்லையா? நான் தான் 2 கரண்டி போட்டேனே. அப்ப எப்படியா இல்லாம போவோம்? நான் தான் போட்டேன்னு சொல்றேன்ல. அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன்? எங்க இந்த டீல சர்க்கரை இல்ல? இது டீயே இல்லம்மா. கேட்டியா? ஏன் போய் சொல்ற? கந்தசாமி, கொஞ்சம் பார்ப்பா. டேய், உனக்கு நாக்கே இல்ல, அப்புறம் எப்படி சர்க்கரை பத்தி தெரியும்? சும்மாடா. சரி, எதுக்குமா உன் இந்த வாப்படி? யோ நிறுத்தியா. இதுல சர்க்கரை போடுறத பத்தி பிரச்சனை இல்ல, சர்க்கரை இருக்கா இல்லையாங்கிறதா பிரச்சனை. இந்தா குடிச்சு பாத்துட்டு சொல்லு. கொண்டாமா, நீ குடிச்ச டீய நான் குடிச்சு பாத்துட்டு சொல்றேன். ஆமாமா, வாமாமா, இந்தாமாமா, போடா. யோ நிறுத்தியா. இந்தா குடிச்சு பாத்துட்டு சொல்லு. போடியா. யோ சும்மா பார்க்காம குடிச்சிட்டு சொல்லியா. என்ன கிருஷ்ணசாமி, பொம்பளை கையால வாங்கி சாப்பிடுறதுக்கு நாட்டுல ஒவ்வொருத்தரும் அலையோ அலைன்னு அலையறான். நீ அலையாம கொள்ளாம தானா வருது, வாங்கி அடி, அடிச்சு பார்த்து சொல்லு. குடியா. குடிக்கிறாரு. இந்த டீல சக்கரை இருக்க? இப்ப இருக்குங்கயா. ஏன்னா இதுல என் உதடு பட்டிருக்குல்ல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா? காலையில இருந்து வயிற்றுக்குள்ள எலி கரண்டர் மாதிரி கரபுரா கரபுரான்னு ஒரு சத்தம். நம்ம கடையில இருந்து 2 மசால் வடையை எடுத்து தின்னுட்டேன். இந்த பாரு, நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் திங்கிறதுல சத்தியம் பண்ணிட்டப்பா. கந்தசாமி, அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா? எந்த பொண்ணு? அதான் நம்ம கடையில் தகராறு பண்ணுச்சு. ரொம்ப சிவப்பா இருக்குல்ல? சிவப்புனா வெள்ளை கரைச்சி உதட்டு மாதிரி. ஆட, நீ நம்பாதப்பா இந்த காலத்து பொண்ணுகள் எல்லாம். ஏன்? அவளுங்க எல்லாம் உதட்டுக்கு செக்க செவேன்னு சாயத்தை பூச்சி ஏமாத்திடுவாளுங்க. நீ ஏமாந்துராத. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு லட்சணமா இருந்தது. அப்படியா? அது மட்டுமா, அவன் நடக்கும்போது எவ்வளவு நளினமா இருந்து தெரியுமா? எப்படி? இப்படியா? இப்படியா? போப்பா. அட, நீ எப்ப வைக்கப்படுற? நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா பல்ல இடிச்சிட்டு நிக்காத, முறப்பாயிரு. ஓரக்கண்ணால வேணா பாத்துக்க. போய் ஒரு பொண்ணெல்லாம் செட்டப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ஏப்பா அவசரப்படுறீங்க? இந்த பாரு, இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா, ஏண்டி என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேன்னு
இங்கெல்லாம் பிடிக்க முடியாது. இங்க பிடிக்க மாட்டியா? அப்ப அங்க வாழைத்தோப்புல வச்சு புடி. முடியாதுப்பா. ஓ, கடையில வந்து எவ்வளவு கலாட்டா பண்ணிருக்காவா? முடியாதுப்பா. இல்ல, நீ பிடிக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பாக்குறேன். யோ, 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 மறுபடியும் தகராறு பண்ண வேண்டாயா? தாக்கு, தாக்கு, விடாத தாக்கு. அப்படி தாக்கு. ஏய், ஏன் கடல்ல வந்து கலாட்டம் பண்ண? அது ஏன் தப்பு இல்ல, பின்ன உங்க ஒப்பம் தப்பா? சொல்லு. மச்சம் பண்ற தப்பு. மச்சானா அவன் வேறயா? அந்த நாய்கிட்ட சொல்லி வை, மூஞ்சி தலையில வச்சு தரத்தரான்னு தேய்ச்சு போடுவேன். அது இல்ல மச்சம். மச்சம் என் உடம்புல 8 மச்சம் இருக்குது. 8 மச்சம் இருக்கிற பொண்ணுங்களா இப்படித்தான் கலாட்டா பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றது? உலகத்திலேயே மொதல் அதிர்ஷ்டசாலி நீ தான். 8 மச்சத்தையும் காமி, அப்பதான் உருவம் ஒரு அதிரடி தாக்கு தாக்கு. 8 மச்சத்தை காட்டு, அப்பதான் உன்னை விடுவேன். அவ்வளவுதானே? வா. என்னப்பா? டேய், மச்சமன டீ கடை வரைக்கியா இவ்வளவு வீசா காட்டன்னு கூட்டி போறா? மச்சத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, சீக்கிரம் வாயா. நானும் பாக்கணும். அந்த ஆளு அந்த பக்கம் திரும்பி நிக்க சொல்லு, அப்பதான் நான் காட்டுவேன். இந்த பாருமா, உலகத்திலேயே நீ மாலை கண்ணுக்காரனை பாத்திருப்ப. எனக்கு தண்ணியை கண்டாலே கண்ணு தெரியாது. என்ன நம்பி நீ காட்டு. நான் காட்ட மாட்டேன். கந்தசாமி, நீ கொஞ்சம் கிருஷ்ணசாமி, வேட்லே ரியல் ஜென்டில்மேன் நான். பாரு. 1 2 பெருசா 3 4. அடடா, பின்மண்டையில எனக்கு ஒரு கண்ணில்லாம போச்சே. 5 இதுக்கு எப்படியா? ஓ, இந்த தண்ணி, இந்த தண்ணி. தண்ணி தெளிச்சாலாம் எழுந்திருக்க மாட்டாரு, தூக்கி குளத்துல போடு. மயக்கத்தை தெளிய வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து அந்த 2 மச்சத்தையும் காட்டி போயிரு. கிருஷ்ணசாமி, என்னங்க குழந்தைய முக்குலியா இறக்கி விட்டு வந்துட்டீங்களே? இவ்வளவு தூரம் வந்துட்டு சம்சாரத்தை பார்க்காம போறீங்க? வேண்டாம். குழந்தைகிட்ட இப்படி சொல்லி வளர்த்து வச்சிருக்கா. அவளுக்கு இன்னும் கோவம் தண்ணிலன்னு நினைக்கிறேன். இப்போ குழந்தை கூட பழகிறது தெரிஞ்சா அதையும் கெடுத்துருவா. அதான். குழந்தையெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும். சரிங்க. தனித்தனியா விட்டுறாங்க. எல்லாம் சேர்ந்து போகும். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நம்ம ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் சின்னதா டூர் போக ஆசைப்படுறதா சொன்னோம். அதுக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப நன்றி ஐயா. டே, நான் போய் மீன் போடுறேன். கரெக்ட் வருதான்னு பாரு. அண்ணா, இதுக்கு வருதுண்ணே. அப்புறம் போலாம்டா. கரண்ட் வருதா பாரு. எனக்கு வந்துருச்சு. என்னடா சத்தத்தையே காணோம்? இருடா பாக்குறேன். சிந்தாமணி. ஐயோ, என்னண்ணே கரண்ட் வச்சு கொண்டு போட்டீங்களா? போலீஸ் கிளீஸ் வந்து உங்களை பிடிச்சுக்க போதுனே. டேய், எனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. டேய், முதல்ல உசு இருக்கான்னு பாருங்கண்ணே. நீயே பாத்துறா. ஐயோ, சரி. அண்ணே, சத்தத்தையே காணோண்ணே. போயிடுச்சு போல இருக்கு. இதை அந்த பக்கம்டா. அண்ணே, மெதுவா அடிக்குதுண்ணே. உசுறு இருக்குதுண்ணே. இப்ப என்ன பண்றது? உடம்ப சூடத்துனா எல்லாம் சரியா போயிடும். முதல்ல பாதத்தை தேய்ங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. நீங்க தேய்ங்கண்ணே. என்னடா சூடு ஏற மாட்டேங்குது? எண்ணெய் போட்டு தேய்ங்கண்ணே. அப்படியா? இப்போ ஒரு காலு மட்டும் இல்ல, உடம்பு பூரா தேய்க்க சொல்லு. இந்த ₹1 வச்சுக்க. போதுமாடா இது? போதும். வேற எங்கடா தேய்க்கணும்? வேற எங்கேயும் தேய்க்க வேணாம், பாதத்தை மட்டும் தேய்ங்க. என்னண்ணா இது நூறு எண்ணெயை வச்சு தேய்ச்சிட்டீங்க? போய் நிறைய எடுத்துட்டு வாங்க. போதும்டா. நான் சொல்றது கேளுண்ணா. சும்மா தெரிஞ்ச மாதிரி பீத்திக்கிட்டு. ஏன்டா இப்படி கோச்சுக்கிற? சரி, என்ன சீக்கிரம் போங்கண்ணே. அம்மா, அந்த ஆளே தேய்க்கிறேங்கிறாரு, நீ ஏன்டா வேண்டாங்க? ₹1 பாதம் வரைக்கும் தான். சரி, ₹10 வச்சுக்க. உள்ளங்கால இருந்து உச்சி வரைக்கும் தேய்க்கணும். அண்ணே, அங்க சூட தின்னது போதும், இங்க தேய்ங்க. இங்கயா? ஆமா. சரி, நோரு. வந்து சாப்பிடாமதா? என்ன எதுக்கு அடிச்ச? ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தா
அடிக்காம பின்ன கொஞ்சம் செய்வாங்க. வா வந்து சாப்பிடு. எனக்கு பசிக்கல, தொந்தரவு பண்ணாதீங்க. மூஞ்சிக்கு நேரா பெத்த பொண்ணுகிட்ட கண்டவன் பேசிட்டு போறா, அது எப்படியா? அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. நீதான் தெரியாம பேசுற. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவர் பொண்ணு காணாம போச்சுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்தாரு, டூர் கூப்பிட்டு போனாரு. அப்புறம் போது நிறுத்தி. பொண்ணை காணோன்னு இவ்வளவு பண்ணாளு, பொண்டாட்டி பத்தி எதுவும் கேட்கலையா? அவர் பொண்டாட்டி பத்தி நீ எதுக்கு கேக்குற? நான் என்ன ஊரா பொண்டாட்டிட்ட கேட்க சொல்றேன்? உங்க பொண்டாட்டி தான் நியாயம் கேட்க சொல்றேன். புறப்படுங்க. அமுதாவோட ஆத்தாளா இல்ல அவங்க அப்பலான்னு பாத்துருவோம். என்னங்க வீடு பூட்டி இருக்கு? நம்ம வருவோம்னு தெரிஞ்ச மூட்டை கட்டிட்டு ஓடிட்டாங்களா? என்னப்பா அது பூட்டினோட நோட்டம் பாக்குற? திருட வந்தியா? டேய் நல்லா என்ன பாடுறா. நான் திருட மாதிரி இருக்கேனா இல்ல நீ திருட மாதிரி இருக்கிறியா? ஒரு நல்ல காரியத்துக்கு வந்தா விட்டு போறேன், இல்லன்னா தென்னை மரத்துக்கு காவு கொடுத்துருவேன். நாயே இந்த வீட்டுல இருந்து எங்கடா? இந்த ரோடு கடைசியில முருகன் கோயில் இருக்குது, அங்கதான் புள்ளைய கூட்டு போனாங்க. அங்க போய் பாருங்க, இல்லன்னா நாளைக்கு வந்து பாருங்க. சர்ரா நீ போடா.